அனைவருக்கும் தமிழ் வணக்கம். நான் உங்கள் வனசெல்வி அரவிந்தன். சிந்தனைக்காக. ஆன்மீகம் என்பது அறிவுதான், அறிவுதான் ஆன்மீகம். பொதுவாக ஓரறிவிலிருந்து 6 அறிவு வரைக்கும் இந்த உலகத்தில் ஜீவன்கள் இயங்கி கொண்டிருக்கின்றன. தொல்காப்பியர் தான் இந்த ஓரறிவிலிருந்து 6 அறிவு ஒரு பட்டியல் சொன்னார். அவர் தான் சொல்லுகிறார், 5 அறிவு வரை விலங்குகளும் மானுடமும் இருக்கிறது. சில மனிதர்களும் 5 அறிவுக்குட்பட்டு தான் இயங்கி கொண்டிருக்கிறோம். 6வது அறிவை நாம் பயன்படுத்துகிறோம். 6வது அறிவு மனம் அப்படின்னு சொல்லியிருப்பார் தொல்காப்பியர். அந்த மனதை பக்குவப்படுத்தி சரியான வழியில் நாம் இயக்கி இருக்கிறோமா? அந்த மனதை அறிவின் பாதை நோக்கி கொண்டு செல்கிறோமா என்று கேட்டால் இல்லை. நம்ம சிலர் அறிவாளி அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம் இல்லையா? நம்ம நினச்சிட்டு இருப்போம். உண்மையாகவே அறிவாளினா என்ன? ஒரு 4-5 பட்டங்கள் வாங்கிட்டாங்க, பள்ளி கல்லூரிகளில் போய் படிச்சுட்டாங்க அப்படின்னா அவங்க அறிவாளியா அப்படின்னா இல்லை. அவங்க வேணால் புத்திசாலியாக படிப்பாளியாக இருக்கலாம். அறிவாளியாக இருக்கலாமான்னா இல்லை. தன்னை அறிந்தவன் தான் அறிவாளி. தன்னை அறிவதன் மூலம் இந்த உலகை அறிய முடியும். தன்னை அறிவதன் மூலம் ஞானத்தை உணர முடியும். தன்னை அறிகிற அந்த அறிவு தான் அறிவு. அப்போ மற்றதெல்லாம் நம்ம படிக்கிறோம், கலைகள் நிறைய கற்றுக்கிறோம், அதெல்லாம் மனசில் நடக்கக்கூடிய வேலை. ஒருத்தருக்கு சுயநினைவு போயிடுச்சு, நம்ம சொல்கிறோம் இல்லையா? தன்னை மறந்த நிலைக்கு ஒருத்தர் கோமா ஸ்டேஜில் இருக்கிறார் அப்படின்னா அவர் படித்த படிப்பெல்லாம் எங்கே போனது? இல்லை இல்லையா? அப்போது நம்ம பார்க்குற, கேட்குற, படிக்கிற எல்லாமே நம்முடைய மனதிற்குள் தான் இருக்கிறது. அந்த மனம் செயலிழந்து போகும் பொழுது உயிர் இருக்குது, மனம் இல்லாது போனால் அவனே அங்கே இல்லை இல்லையா? அப்போது அறிவு என்பது ஆன்மீகம் சார்ந்தது, மனம் சார்ந்தது அல்ல. இங்கே இருக்கக்கூடியவர்கள் புத்திசாலிகளாக படிப்பாளிகளாக இருக்கலாமே தவிர அறிவாளிகளாக இருப்பவர்கள் குறைவு. யார் அறிவாளி தெரியுமா? புத்தர் அறிவாளி, விவேகானந்தர் அறிவாளி, வேதாத்ரி மகரிஷி அவர்கள் அறிவாளி. ஆக இப்பொழுது உங்களுக்கு தெரிந்திருக்கும் அறிவு என்றால் என்ன என்பது. நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு அறிவை சேர்த்து வைத்திருக்க வேண்டும். சொத்து சேர்த்து வச்சிருக்கோம் இல்லையா? வேதாத்ரி மகரிஷி அவர் ஒரு பாடலில் சொல்லியிருப்பார், தந்தை தாய் உயிரும் ஒன்று சேர்ந்து தழைத்தொரு உடலாகி உலகில் வந்தேன். அப்பா அம்மாவுடைய உயிர் ஒன்று சேர்ந்ததுனால நான் இந்த உலகத்துக்கு வந்தேன். அவர்கள் சேர்த்த அந்த வினை பதிவுகள், அறமோ அற்றோ, அது நல்லதாகவும் இருக்கட்டும், நல்லது இல்லாமலும் இருக்கட்டும், தீதுங்கிற வார்த்தையை கூட சொல்லலை. பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய ஞானம். அறமாக இருக்கோ இல்லை அறமில்லாத வினைகளாக இருக்குதோ தெரியாது, அதுதான் என்னுடைய சொத்து. அப்போ என்னுடைய தாயும் தந்தையும் எனக்கு கொடுத்த சொத்து என்னவென்றால் அவர்களுடைய பாவ புண்ணிய பதிவுகள் மட்டும்தான். அதுதான் நான் என்னுடைய குழந்தைக்கு நாளைக்கு கொடுக்க போகிறது என்னன்னா என்னுடைய பாவ புண்ணிய பதிவுகள் மட்டும்தான். நம்ம நிறைய சேர்த்து வச்சிருக்கிறோம். நம்ம போன பிறகும் நம்முடைய குழந்தை நல்லா இருக்கணும்னு உண்மையாக எதை சேர்க்கணுமோ அதை சேர்க்க மறந்து விடுகிறோம் இல்லையா? சிந்தித்து செயல்படுவோம். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.